6 மாதம் சம்பளம்ன்றது கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்படியே என்னால் 6 மாதம் சம்பளம் சேர்க்க முடியலன்னாலும் 3 மாதம் சம்பளம்ன்றது கண்டிப்பாக உங்கள் பேங்க்கில் வந்து அது தனிப்பட்ட முறையில் எப்பவுமே இருக்கணுங்க. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. 100% placement guaranteed BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. எமர்ஜென்சி ஃபண்டுன்னா என்னன்னாங்க, ஒரு 6 மாதம் சம்பளம் நம்ம கையில் எப்பவுமே கேஷாக இருக்கணும், பேங்க்கில் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற வேலை சூழ்நிலை திடீர்னு வேலை போயிடுச்சிங்க, நான் அடுத்த வேலையை தேடுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகுங்க. அது வரைக்கும் நேற்று வரைக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததோ அதை என்னை பாதிக்கக்கூடாது. பட் இந்த 6 மாதம் சம்பளம்ன்றது மஸ்ட்டுங்க. 1 லட்ச ரூபா அவர் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாங்க, ஒரு மாதத்துக்கு 6 லட்ச ரூபா அவர் அக்கௌண்ட்டில் வந்துங்க தனியாக இருக்கணுங்க. 3 லட்ச ரூபா கூட அவரால் வைக்க முடியலன்னு சொன்னால் அவர் வந்துங்க கடனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இன்னொரு ஜாபே அவருக்கு வந்தாலும் அவரால் ஒரு லீவ் போட்டு போய் என்ட்ரி அட்டன் பண்ண முடியாது. அப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப முக்கியமாக. அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த நேரத்தில் வந்து வேலை போகும்னு சொல்ல முடியாது. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவரை நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுலேருந்துங்க அவர் 20,000 25,000 ரூபாய் வீணாக தான் செலவு பண்ணுவார். இதுக்கு அடிப்படை காரணம் அவங்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் மைண்ட் இன்னும் வரல. அப்போ அந்த 25,000 ரூபாய் அவர் வந்து மாதம் சேர்த்தாலே ஒரு வருஷத்துலேயே அவருக்கு 2-2.5 லட்ச ரூபாய் சேர்ந்து போகுது இல்லைங்களா. ஒரு 2 வருஷத்துலேயே அவர் பார்த்தீங்கன்னா 3 மாதம் சம்பளம் வந்து சேர்ந்துருதுங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேர்ல்டு டூர் போனாருங்க, 8 லட்ச ரூபாய் லோன் போட்டு போகிறாருங்க, 8 lakhs லோனுங்க. இப்போ அவர் போயிட்டுங்க அங்கே ஒரு மாதம் இருந்துட்டு இங்கே வீட்டுக்கு வர போகிறாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவர் நிம்மதியாக இருக்க போகிறாரா? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கையில் பணம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது என்னன்னு சொன்னாங்க, அது இன்னும் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க, நமக்கு வந்து அந்த பெயின் இருக்காதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைரெக்டாக ஒரு முதலீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிறது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத கையில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சேர்த்து வைக்கிறதுமே இங்கே நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வைக்கிறதுக்கு டிப்ஸ்? அதாவது நிச்சயமாக வந்துங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கணுங்க. எமர்ஜென்சி ஃபண்டுன்னா என்னென்னாங்க, ஒரு 6 மாதம் சம்பளம் நம்ம கையில் எப்பவுமே கேஷாக இருக்கணும், பேங்க்கில் இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற வேலை சூழ்நிலை திடீர்னு வேலை போயிடுச்சிங்க, நான் அடுத்த வேலையை தேடுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகுங்க. அது வரைக்கும் நேற்று வரைக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததோ அதை என்னை பாதிக்கக்கூடாதுங்க. அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 6 மாதம் சம்பளம் வந்து என் கையில் இருந்தால் தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்குங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ இவர் வந்து தேட முடியும், எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். இன்கேஸ் இனி ஒரு எமர்ஜென்சி ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னா அந்த கையில் காசு இருக்கும்போது ஒரு தைரியம் வந்து இருக்குங்க. பட் இந்த 6 மாதம் சம்பளம்ன்றது மஸ்ட்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாக வைக்கணும்ன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6 மாதம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 1 லட்ச ரூபா அவர் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாங்க, ஒரு மாதத்துக்கு 6 லட்ச ரூபா அவர் அக்கௌண்ட்டில் வந்துங்க தனியாக இருக்கணுங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 6 லட்ச ரூபா அவரால் இருக்க வைக்க முடியல, நீங்கள் சொல்கிறபடியே 3 லட்ச ரூபா கூட அவரால் வைக்க முடியலன்னு சொன்னால் அவர் வந்துங்க கடனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தங்க. அப்போ அது இஎம்ஐயில் போயின்னு இருக்காருங்க. இப்போ 3 மாதம் சம்பளத்தை அவர் வந்துங்க சேமித்து வைக்க முடியாத ஒரு கடனில் போய் சிக்கிக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் வேறு எங்கேயுமே நகர முடியாதுங்க. இன்னொரு ஜாபே அவருக்கு வந்தாலும் அவரால் ஒரு லீவ் போட்டு போய் என்ட்ரி அட்டன் பண்ண முடியாதுங்க. இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீ போனீங்கன்னா வேலை போயிடும்னா அங்கே அட்டன் பண்ண முடியாதுங்க. அந்த ப்ரெஷர், அந்த இஎம்ஐ ப்ரெஷர் என்னன்னா அடுத்த ஜாபை கூட அவரை நோக்கி போக முடியாமல், அவரோட அடுத்த லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கே அவர் போக முடியாமல் போயிடுவாங்க. அப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப முக்கியமாக. அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த நேரத்தில் வந்து வேலை போகும்னு சொல்ல முடியாதுங்க. அப்போ அடுத்த வேலை நமக்கு வர்ற வரைக்கும்ங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்துங்க 6 மாதம் சம்பளம்ன்றது கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்படியே என்னால் 6 மாதம் சம்பளம் சேர்க்க முடியலன்னாலும் 3 மாதம் சம்பளம்ன்றது கண்டிப்பாக உங்கள் பேங்க்கில் வந்து அது தனிப்பட்ட முறையில் எப்பவுமே இருக்கணுங்க. இன்கேஸ் எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. ஆனால் இது வந்துங்க நான் பார்த்த வரைக்கும், நான் பேசுகிற ஆட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 0ல் தான் இருக்குங்க, மைனஸில் தான் இருக்க வழியே. இது வரைக்கும் யாரும் வந்து அந்த மாதிரி வைக்கலைங்க. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரோங்க. நம்ம வந்துங்க இந்த மாதிரி எல்லாம் பட்ஜெட் போட்டு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தேவையில்லாமல் போய் செலவு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நம்ம சேஃபாக இருக்கும். இன்கேஸ் இந்த மாதம் வேலை இல்லைன்னா கூட, இன்றைக்கி எத்தனையோ கம்பெனி வந்து 1 மாதம் சம்பளம் இல்லாமல் நீங்கள் லீவ் எடுத்துக்கங்கன்றாங்க. அப்போ அந்த 1 மாதம் சம்பளம் இல்லாமல் லீவ் எடுங்கன்னு சொல்லும்போது இதுதானே அவங்களுக்கு சோர்ஸுங்க. இப்போ அதுக்கு உண்டான தயாரை வந்து ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கிட்டால் ரொம்ப சேஃபுங்க. சரி, இப்போது 6 மாதம் இல்லை 3 மாதம் அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய தொகையாக தெரியுது. சின்னதாக அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதம் தொகையோ சேர்ந்துரும் இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவரை நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், யாராக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக அதுலேருந்துங்க அவர் 20,000 25,000 ரூபாய் வீணாக தான் செலவு பண்ணுவாருங்க. நீங்கள் அவரோட மனசாட்சிப்படி அவரை கூப்பிட்டு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரிங்க,
கண்டிப்பாக 20,000 25,000 ரூபாய் வந்துங்க அவங்க வீணாக தான் செலவு பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் அவங்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் மைண்ட் இன்னும் வரலைங்க. அதுதான் முக்கியமான விஷயங்க. அப்போ அந்த 25,000 ரூபாய் அவர் வந்து மாதம் சேர்த்தாலே ஒரு வருஷத்துலேயே அவருக்கு 2-2.5 லட்ச ரூபாய் சேர்ந்து போகுதுங்க இல்லைங்களா. ஒரு 2 வருஷத்துலேயே அவர் பார்த்தீங்கன்னா 3 மாதம் சம்பளம் வந்து சேர்ந்துருதுங்க. அவருக்கு அந்த 25,000 ரூபாய் செலவு பண்ணுற சந்தோஷம் சேர்க்கறதுல இல்லைங்க. இந்த 25,000 ரூபாய் எங்கே செலவாகுதுன்னா இப்போ நம்ம சொன்னது தாங்க, வெளியே போய் சுற்றுறதுங்க, சும்மா போகிறதுங்க. வேர்ல்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேர்ல்டு டூர் போனாருங்க, 8 லட்ச ரூபாய் லோன் போட்டு போகிறாருங்க. 8 lakhs லோனுங்க. இப்போ அவர் போயிட்டுங்க அங்கே ஒரு மாதம் இருந்துட்டு இங்கே வீட்டுக்கு வர போகிறாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவர் நிம்மதியாக இருக்க போகிறாரான்னு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். எதுக்காக நம்ம சந்தோஷமாக போனோமோ அந்த சந்தோஷம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கெட போகுதுங்க. உடனே இஎம்ஐ வரப்போகுதுங்க. நெக்ஸ்ட் நீ அதை விட வேகமாக நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போய் இப்போ திரும்பி டைட் ஷெடியூலுக்குள்ளே வந்து நீ வந்து சிக்கிட்ட. நான் என்ன சொல்கிறேன், வேர்ல்டு டூர் எதுனா போகலாம், ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு போகலாம். சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ 8 லட்ச ரூபா அவங்க சும்மா கொடுக்கல, அதுக்கு நீ ஒரு வட்டி வேற கட்டணும் இல்லையா. அப்போது அந்த வட்டி இல்லாமல் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் சரிங்க, கார் வாங்கணுமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வருஷமே வாங்கணும்னு என்ன முக்கியம், கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் மாடல் நியூ மாடல் நல்லதே வருங்க, அப்போ வாங்கிக்கலாங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்துங்க. நம்ம கொஞ்சம் கையில் பணம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது என்னன்னு சொன்னாங்க, அது இன்னும் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க. நமக்கு வந்து அந்த பெயின் இருக்காதுங்க. சரி, இப்போ நடந்துட்டு இருக்க இந்த போர் சூழலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும், இல்லை இப்போ ரிடம்ஷன் பண்ணிடலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் குறையுமா, அந்த மாதிரியான தாட்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து? நம்ம மார்க்கெட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. கார்கில் போர் வந்தப்போ ஒரு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழவே போடலை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு உயரம் வந்துருச்சுங்க மார்க்கெட்டுங்க. இதெல்லாம் ஒரு பேட் நியூஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இந்த பேட் நியூஸ் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தாகணும். நம்ம சொன்ன மாதிரி தான், நல்ல ப்ரமோட்டர்ஸ் நல்ல செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கலாம், அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஏதாவது தெரியாத ஊர் பேர் தெரியாததெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எப்படியாவது நீங்கள் வெளியே வரத்துக்கு உண்டான வாய்ப்பை தான் உருவாக்கிக்கணுங்க. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இல்லைங்களா. அப்போ என்னன்னாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. புதுசாக வர்றவங்களுக்கு எவ்வளோ கீழ் நோக்கி வருதோ மார்க்கெட் அவ்வளோ மேல் நோக்கி போக போகுதுன்னு தான் அர்த்தங்க. இப்போது இந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பேட் நியூஸ் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் எல்லாமே பேட் நியூஸ் தான். கொரோனாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா வாருங்க, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்புங்க, இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் போயின்னு இருக்குங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யுங்க. நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா குட் நியூஸ் நிறையா வருதா, பேட் நியூஸ் நிறையா வருதான்னு பார்த்தா பேட் நியூஸ் தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே தானே போயின்னு இருக்குங்க. இப்போ இந்த வார் வந்து இப்போ மார்க்கெட்டே இறங்கினாலும் சரிங்க, இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்புங்க. ஏன்னாங்க வார்ன்றது ஒரு இடத்துல எங்கேயாவது ஸ்டாப் ஆகி தான் ஆகணுங்க. அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அப்போது அந்த பேட் நியூஸ் வந்து எங்கே ஸ்டாப் ஆகுதோ அங்கேருந்து அது குட் நியூஸாக மாறப்போகுதுங்க. அந்த இடத்துல நம்ம வாங்கும்போது என்னென்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பெரிய அளவில் லாபம் வந்து கிடைக்க போகுதுங்க. இப்போ ஏற்கனவே நல்ல செக்டாரில் நல்ல ப்ரமோட்டர்ஸோட ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் கூடங்க பேனிக் ஆகி வெளியில் வந்தீங்கன்னா யூஸே அது கிடையாதுங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காத விஷயங்கள். இது யாருன்னா எதிர்பார்த்தோமா? யாரும் எதிர்பார்க்காது. இது நடக்க தான் செய்யுங்க. இது நடக்கும்போது நான் பயந்துக்கிட்டு வெளியே வருவேன், நான் லாஸ் புக் பண்ணிட்டு வருவேன்னா அப்போ இந்த சந்தைக்குள்ளே வரக்கூடாதுங்க. அந்த பயம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே நடக்கும். ஏன்னா இது உலகளவில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் பங்கு சந்தை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும். நீங்கள் உலகளவில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும், அது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உடனடியாக அது எங்கே அஃபெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, பங்கு சந்தை தான் ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் பண்ணுங்க. அப்போது இவ்வளோ விஷயம் வந்து உடனடியான எஃபெக்ட் இருக்கும். அது நல்லதோ கெட்டதோனும் போது பயப்படுறவங்க இதுக்குள்ளே வரக்கூடாதுங்க. ஓகே, இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரும்போது ஓகே இது ஒரு சின்ன ஷேக், அவ்வளோதான். இந்த மாதிரி ஷேக் எவ்வளோ வந்திருக்குங்க. அஷத் மெத்தா பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அதே மாதிரி தான் இதுவுங்க. இதெல்லாம் சின்ன சின்னது நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இது பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. இறங்கினால் சந்தோஷம் தாங்க. புது இன்வெஸ்டாக இருக்குங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க முடிஞ்சால் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்ங்க பெரிய அளவில் வார் வந்து இறங்கும்ன்றது வந்து சூழல் இப்போத்துக்கு இல்லைங்க. இதுக்கு மேலே ஏதாவது உண்மையாகவே உள்ள ஒரு ரியல் வார் ஸ்டார்ட், இது ரியல் வார்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. இது ஒரு பதிலடி கொடுத்துருக்குமா, அவ்வளோதாங்க. இந்தியா வந்து எப்போவுமே சேஃபர் சைடாக ஒரு நல்லெண்ணத்தோடு தான் அது வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், நீ ஒழுங்காக மாற்றிக்கோன்றத ஒரு வார்னிங் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம போருக்கு போகலைங்க. போருக்கு போகும்போது தான் அதோட விஷயங்கள் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்குங்க. இது வாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் தைரியமாக வந்துங்க இறங்கும்போது இன்வெஸ்ட் பண்ணி வச்சால் கண்டிப்பாக அது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரிங்க. கோல்டு வந்துங்க இந்த 10 to 15% இந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கும்போது அது கண்டிப்பாக மேலே தான் போகுங்க.
ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai.